நடிகர் சங்க கட்டிடத்தை விரைவில் கட்டி முடித்து அதற்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்று அவரது நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்ற நடிகர் நடிகைகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்திற்கு நினைவேந்தல் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் சிவக்குமார், கமல்ஹாசன், சத்யராஜ், சரத்குமார், ராதா ரவி, ஒய்ஜி மகேந்திரன், நடிகைகள் ரேகா, அம்பிகா, தேவயானி, சிம்ரன், சரண்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகைகள் நடிகர் சங்க கட்டடத்தை விரைவில் கட்டி முடித்து வளாகத்திற்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான். வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு தான் நான் சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை. ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்த்த அத்தனை பேர் வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை. இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க. அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ளே போய் அதை பார்க்கணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம். இறுதியாக பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசினார். அப்போது விஜயகாந்த் விட்டு சென்ற பணிகளை பிள்ளைகள் சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் தொடர்வார்கள் என்று அவர் கூறினார். விஜயபிரபாகரன் பேசிய போது அழுததால் அரங்கில் இருந்தவர்கள் ஆறுதல் கூறியதுடன் கண்கலங்கிவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.